ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனம் முதல் 20 வசனங்கள் முடிய. தானியேல் 1 அதிகாரம் 11 வசனம் முதல் 20 வசனங்கள் முடிய. தியான வசனம் 12 மற்றும் 13 வசனங்கள். தானியேல் 1, 12, 13. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் தீட்டுப்பட மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட தானியேலும் அவனுடைய நண்பர்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தானியேலும் அவனுடைய 3 நண்பர்களும் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்த சத்தியத்திற்காக உறுதியாய் நிற்க தீர்மானித்திருந்தார்கள். ராஜ அரண்மனையில் சேவிக்கும்படி ராஜாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபருக்கு ராஜ நிலைமைக்கு ஏற்ற முதல் தரமான திராட்சரசமும் ராஜ விருந்தும் மிக தாராளமாக பரிமாறப்பட்டு கொண்டிருக்க இந்த 4 சகோதரர்களும் பருப்பு முதலான மரக்கறிகளையும் தண்ணீரையும் மாத்திரம் தெரிந்து கொண்டார்கள். சுவைமிக்க உணவருந்தும்படியான சோதனை பொதுவாக வாலிபருக்கு உண்டு. ஆனால் இந்த வாலிபர்களோ எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாயிருந்தார்கள். தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் ருசிகரமான ஆகாரம், பதவிகள் போன்ற எல்லாவற்றை காட்டிலும் ஜீவியத்தின் தூய்மையே பிரதானமாயிருந்தது. தேவனால் தங்களுக்கு விலக்கப்பட்டிருந்த ராஜ போஜனத்தை காட்டிலும் எளிமையான உணவை அவர்கள் தெரிந்து கொண்டதின் காரணம் இதுதான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளிப்போம் என்றால் மற்ற எல்லா அம்சங்களிலும் தேவன் நமக்கு துணை நின்று உதவி செய்வதை நீங்களும் நானும் கண்டுணர முடியும். தூய ஜீவியம் உள்ளவர்களே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக செம்மையும் தூய்மையுமான ஒரு ஜீவியம் செய்ய தங்களை அர்ப்பணித்திருப்பவர்களின் விலை மதிப்பு உடனடியாக மனுஷருக்கு புரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், அது அவருடைய விலை மதிப்பை உலகிற்கு விளங்க பண்ணக்கூடியதாக இருக்கும். பிரதானிகளின் தலைவன் இந்த 4 வாலிபரின் கோரிக்கைக்கு இணங்க மறுத்தபோது தானியேல் அவனிடம் 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும் என்று கூறுகிறான். இந்த 4 பேருக்கும் இருந்த திட நம்பிக்கையை பாருங்கள். அவர்களுடைய உறுதியான திட நம்பிக்கை அல்லது விசுவாசம் எதுவாக இருக்கிறது? தாங்கள் தேவனின் பட்சத்தில் நின்றால் தேவனும் நிச்சயமாக தங்களுடைய பட்சத்திலே நிற்பார் என்று அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர்கள் தைரியமாக இவ்விதமாய் கூறுகின்றார்கள், தேவன் எங்களை கனம் பண்ணுகிறாரா இல்லையா என்று எங்களை சோதித்து பாரும் என்பதே விசாரிப்புக்காரனை நோக்கி அவர்கள் விடுத்த சவாலாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஜீவியம் உள்ளவர்களுக்கு நிகரற்றதொரு தைரியமும் விசுவாசமும் இருக்கும். மறுபக்கத்தில் தேவன் தங்களை கனமண்ணாமற் போனாலும் தங்கள் உறுதியை விட்டு விலகுவதில்லை என்ற திடமான தீர்மானமும் அவர்களில் இருந்தது. 3 வருட பயிற்சிக்கு பின்னர் ராஜாவினால் தங்களுக்கு உயர்வும் அரமனையில் நல்ல பதவிகளும் கொடுக்கப்படவிருந்தன என்பதை அறிந்திருந்த போதிலும் அவர்கள் அவற்றில் தங்களுடைய மனதை செலுத்தவில்லை. தங்கள் கொள்கையை விட்டு கொடுத்து விட்டு ராஜாவினால் உயர்வை பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் தாங்கள் அறிந்த சத்தியத்திற்காக மரிப்பதையே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆம், நாமும் கூட இப்படிப்பட்ட சோதனைகளை எவ்விதமாய் சந்திக்கிறோம். நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரலாம். நாம் சத்தியத்திற்காக உறுதியாக நிற்பது நிமித்தம் நம்முடைய பணி, நம்முடைய பதவி உயர்வு போன்றவைகளை இழந்து போக நேரிடலாம். தான் சத்தியம் என்று அறிந்திருக்கிற ஒன்றிற்காக உறுதியாக நிற்க முடியாதவன் சத்தியமல்லாத எதற்கு வேண்டுமானாலும் இணங்கி சாய்ந்து விடுவான். ஆனால் இந்த வாலிபர்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்களை நாம் பார்க்கிற பொழுது தேவனுக்காக அவர்கள் திட நம்பிக்கையாயிருந்தார்கள், திட மனதாயிருந்தார்கள்.
உறுதியாக இருந்தார்கள். என்ன வந்தாலும் வாழ்வோ சாவோ தேவனுக்காக என்று சொல்லுகின்ற அந்த வைராக்கியமான ஒரு தீர்மானம் எடுத்த பிள்ளைகள் தேவனுக்காக உறுதியாய் நின்றார்கள். ராஜாவை சேவிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பயிற்சி காலம் முடிவடைகிறது. இந்த முடிவடைந்த பொழுது இந்த 4 பேர் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட வாலிபர்கள் அனைவரும் ராஜாவிற்கு முன்பாக கொண்டு போய் விடப்பட்டார்கள். அருமையானவர்களே, அர்ப்பணிப்புள்ளவர்களும் எவ்விதத்திலும் தங்களுடைய வாழ்க்கை தீட்டுப்படலாகாது என்று தீர்மானித்திருக்கிறவர்களுமான இந்த 4 வாலிபரை ராஜாவானவன் மற்ற எல்லா வாலிபரை பார்க்கிலும் மாத்திரமல்ல, தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளையும் சோசியரையும் பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் கிரியை செய்யும் விதத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 2:30 இவ்விதமாய் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இது ஆண்டவர் உரைத்த வார்த்தை அல்லவா? என்னதான் நேரிட்டாலும் நாம் தேவனை கனம் பண்ண தீர்மானித்திருப்போம் என்றால் அவர் நிச்சயமாகவே நம்மை கனம் பண்ண கவனமாக இருப்பார். மேலும் அந்த வாலிபரின் முகம் களையுள்ளதாக இருந்தது. இதையும் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. முகம் ஒருவரின் சுபாவத்தை குறிக்கிறது. சோதனையின் முடிவில் அவர்களுடைய முகம் களையுள்ளதாய் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே சந்திக்கின்ற பரீட்சைகளில் சிறப்பான வெற்றி பெறுவோம் என்றால் அவற்றின் நிறைவிலே நம்முடைய சுபாவம் இன்னும் மேன்மையானதும் இன்னும் நேர்த்தியானதுமாய் மாறியிருக்கும் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. நம்முடைய எளிமையும் தூய்மையுமான ஜீவியத்தின் நிமித்தம் உலகம் இன்று உங்களையும் என்னையும் பரிகசிக்கக்கூடும். ஆனாலும் ஏற்ற வேளையில் நம்முடைய உண்மையான விலை மதிப்பு ஒரு நாளிலே வெளிப்படும். தேவன் தம்முடையவர்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும் வேளையில் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாரை காட்டிலும் மிகவும் மேன்மையானவர்கள் என்று அறிந்து கொள்ளப்படுவார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழும்படியாய் அர்ப்பணித்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய ஒவ்வொரு நாள் அனுதின ஜீவியத்திலேயும் நாம் உண்ணுவதாக இருந்தாலும் குடிப்பதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் எல்லாம் தேவனை கனப்படுத்தக்கூடியதாய் தேவனுக்கு சாட்சியாக அமையக்கூடியதாக நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டும். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் கர்த்தரையும் அவருடைய பிரமாணங்களையும் கனம்பண்ணின போது தேவன் அவர்களை மற்ற மனுஷருடைய முன்பாக மேன்மைப்படுத்தியதை நாம் இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த ஜீவியத்திற்காக அவர்கள் வைராக்கியமுள்ளவர்களாக இருந்தபோது தேவன் அவர்களை பாபிலோனின் சகல ஞானிகளை பார்க்கிலும் சகல அறிவிலும் 10 மடங்கு சமர்த்தராக மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் கர்த்தரால் கனம் பண்ணப்படும்படி சிறியதும் பெரியதுமான சகல காரியங்களிலும் தேவனை கனம் பண்ண நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தில் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு விஷயத்தில் கூட நாம் தேவனை விட்டுவிடவோ மறுதலிக்கவோ கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகா பெரிய தேவனுக்காக செய்யப்படுகின்ற மிகச்சிறிய கிரியையையும் தியாகமும் கூட மகா பெரிய தீரச் செயல்களே என்பதை மறந்து விடாதே. கர்த்தருடைய நாளை கிறிஸ்தவர்கள் பலர் கேளிக்கைகளிலும் உல்லாச பொழுதுபோக்குகளிலும் மற்றும் பல அலுவல்களிலும் செலவழிப்பது எவ்வளவு வருந்தத்தக்கதாக இருக்கிறது. கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் மன விருப்பங்களை நிறைவேற்றும்படி கர்த்தருடைய நாளை நீ செலவழிப்பாய் என்றால் அதை கர்த்தருடைய நாள் என்றல்ல, உனது சொந்த நாள் என்றே நீ அழைத்துக்கொள். கர்த்தருடைய நாள் என்று சொல்லாதே. அருமையான பெற்றோர்களே, கர்த்தருடைய நாளை கனம் பண்ணும்படி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:30 பின்பகுதி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக, இம்மையிலும் மறுமையிலும் அவரால் கனம் பண்ணப்படுகிறவர்களாக நாம் ஆசீர்வதிக்கப்பட,
அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் பெரியதோ சிறியதோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நாங்கள் எங்கள் தேவனுக்கு துதியும் கனத்தையும் கொண்டு வரத்தக்கதாக உமக்கு கனத்தை கொண்டு வரும் பிள்ளைகளாய் காணப்பட உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த உலக ஆசாபாசங்களை நம்பி ஆண்டவரே உம்மை நாங்கள் கனவீனப்படுத்தி விடாதபடி, உம்மை அசட்டை பண்ணி விடாதபடி, நாங்கள் எங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.